Taste the Daily. வறுமையில் வாடும் தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் அவர்களின் பேத்தி திருமதி லலிதாவின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிதி உதவி. கழகத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் புயலாக மாற வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் காலை முதல் அதி கனமழை. 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 26 மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீன்வளத்துறை எச்சரிக்கையை அடுத்து வீடுகளுக்குள் முடங்கிய 28 மீனவ கிராம மீனவர்கள் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 5வது நாளாக கடலுக்குள் செல்லாமல் முடக்கம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 100 அடி தூரம் கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் உள்வாங்கி இருக்கக்கூடும் என தகவல். வங்கக்கடலில் உக்கிரமாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடற்கரையோர பகுதிகளில் கடும் கடல் சீற்றம். பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை. நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழையால் சம்பா பயிர்களை சூழ்ந்த மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் கலக்கம். அதிமுக ஆட்சியில் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பெருமிதம். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தான் தற்போது திமுக அரசு திறந்து வைத்து வருவதாக விமர்சனம். திமுக ஆட்சியிலிருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருடங்கள்ல ஏதாவது ஒரு திட்டம் இந்த 2 தொகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கா சொல்லுங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருக்கா ஏதாவது ஒரு திட்டம்? எந்த திட்டம் தெரியாம 3 வருஷம் முடிச்சுட்டாங்க. 3 வருடங்களை இதை பூர்த்தி செய்துவிட்டார்கள். ஆனால் அத்தனை திட்டங்களும் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதே போல இன்னைக்கு அம்மாவுடைய காலத்திலும் புரட்சித்தலைவர் எடப்பாடி காலத்திலும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்ட திட்டங்களை தான் இன்னைக்கு முதலமைச்சர் திறந்து. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற செயல் வீரர் கூட்டத்தில் இரட்டை இலை என்பது பிரம்மாஸ்திரம் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியதை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. தீயசக்தி திமுக ஆட்சியில் போதை நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி உள்ளதாகவும், இந்தியாவிலேயே அதிக அளவில் போதைப் பொருள் விற்கப்படும் மாநிலமாகவும் மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. இரட்டை இலை என்பது ஒரு பிரம்மாஸ்திரம், அதற்கு ஒரு இணையானது எதிலே கிடையாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இந்த இயக்கத்திற்கே சம்மதம் இல்லாத ஒருவர், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகராக இருப்பவர், அந்த நடிகரே இந்த இலைக்கு என்ன மகத்துவம் என்பதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் அதை நினைக்கின்ற போது நிச்சயமாக வேற எந்த இயக்கத்தினாலும் நம்மளால் தோற்கடிக்க முடியாது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீலகிரி மாவட்டம் மசினகுடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்த அவலம். மக்கள் நலனில் அக்கறை செலுத்தாத அமைச்சர் மாசு, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறைகளை சுட்டிக்காட்டிய போதும் தொடர்ந்து கும்பகர்ண தூக்கம்.
தமிழக விவசாயிகள் விளைவித்த கேழ்வரகு கொள்முதல் செய்வதில் கூட தீய சக்தி திமுக அரசு கும்பகர்ண தூக்கம். 17,000 டன் கொள்முதலுக்கு இலக்கு நிர்ணயித்த நிலையில் தற்போது வரை தருமபுரி மாவட்டத்தில் இருந்து வெறும் 4 டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் கிலோ 450 ரூபாய்க்கு பூண்டு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி. முருங்கைக்காய் விலையும் கிலோ 250 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் ஹோட்டல் உரிமையாளர்களும் கவலை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 9ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டல் செய்த தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தீயசக்தி திமுக அரசு கும்பகர்ண தூக்கம். சென்னை பூந்தமல்லியில் பெண்களை காதலித்து ஏமாற்றிய ஜிம் உரிமையாளர் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 8 வழக்குகளில் சிக்கினார். இளம்பெண் புகார் அளித்தும் குரட்டை விட்டு தூங்கிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நீதிமன்ற சவுக்கடிக்கு பின் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் தனியே இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை 1 மாதமாக கைது செய்யாமல் கையாலாகாத ஸ்டாலின் அரசின் காவல்துறை அலட்சியம். போலீஸை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையம் முன்பு போராட்டம். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். நண்பர்களுடன் நின்றிருந்த இளைஞர் மர்ம நபர்களால் ஓட ஓட விரட்டி படுகொலை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பெண் வெட்டி படுகொலை. முறை தவறிய உறவில் இருந்ததால் படுகொலை என தகவல். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே தனியார் மருத்துவமனை ஓட்டுநர் படுகொலை. மகள் தற்கொலைக்கு காரணமாக இருந்த ஓட்டுநரை துடிக்க துடிக்க கொன்ற தந்தை மற்றும் சகோதரரால் பரபரப்பு. அந்தமான் அருகே மீன்பிடி படகில் இருந்து 5 டன் அளவிலான போதைப் பொருட்கள் இந்திய கடலோர காவல் படையால் பறிமுதல். வெளிநாடுகளில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. அந்தமானில் பிடிபட்ட 5 டன் மெத்தபெட்டமைன் சென்னைக்கு வந்ததா என பலத்த சந்தேகம். திமுகவின் முன்னாள் அயலக அணி நிர்வாகி ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடையவர்கள் தற்போது கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார்களா என ஐயம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 1.5 டன் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருள் சிக்கியது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தப்பட்டு வரும் குட்காவை தடுக்க முடியாமல் போலீஸ் திணறல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நத்தைமேடு பகுதியில் கஞ்சா மற்றும் புதுச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் கஞ்சா மற்றும் மதுவால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை கணபதி தீயணைப்பு நிலைய அலுவலர் முத்துச்செல்வனிடமிருந்து கணக்கில் வராத 1,41,000 ரூபாய் பறிமுதல். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் தலைவிரித்தாடும் லஞ்ச வேட்டை. திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம். வட்டார போக்குவரத்து அலுவலக போட்டோகிராஃபரிடம் 69,000 ரூபாய், ஆய்வாளர் பானுப்பிரியா, வட்டார போக்குவரத்து பொறுப்பு அலுவலர் சரவணன் உள்ளிட்டோரிடமிருந்த கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல். சென்னை ஆவடி அருகே இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது போதை இளைஞர்கள் சரமாரி தாக்குதல். நடைமேடையில் இருந்த இரும்பு ராட் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து ரயிலுக்காக காத்திருந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் சரமாரியாக தாக்கிய கொடூரம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாததால் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை முற்றுகையிட்ட கிராம மக்கள். பொதுமக்களின் சரமாரி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓட்டம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வெள்ளிப்பாளைய நீர்மின் திட்ட கதவணையில் 7 மாதமே ஆன பெண் குழந்தை சடலமாக மீட்பு.
மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு அதிமுக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தை முடக்கியதால் தமிழகம் முழுவதும் சிசுக்கள் கொலை அதிகரித்த கொடூரம். தமிழ்நாடு முழுவதும் பணி புறக்கணிப்பு செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக ஊழியர்கள். வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த ஸ்டாலின் அரசு 1.5 ஆண்டுகளாகியும் கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் போராட்டம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மயானத்துக்கு செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கியதால் சடலத்துடன் சென்ற வாகனம் சேற்றில் சிக்கிய அவலம். பலமுறை மயான பாதையை சீரமைக்க கோரி வலியுறுத்திய போதிலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விமர்சனம். மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த இண்டிகோ விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. கருமேகங்கள் சூழ்ந்து மோசமான வானிலை நிலவியதால் தரையிறங்க முடியாமல் 10 நிமிடங்கள் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு. திருவாரூர் ஸ்ரீ கைலாசநாதர் சிவாலயத்தில் கார்த்திகை மாத 2வது வார சோமவார சிறப்பு வழிபாடு. ரூபாய் நோட்டுகள் அலங்காரத்தில் காட்சியளித்த சிவபெருமானை தரிசித்த பக்தர்கள். கார்த்திகை மாத 2வது சோமவாரத்தை ஒட்டி தஞ்சை திருக்கடையூரில் சிவபெருமானுக்கு 1008 சங்குகளால் சங்காபிஷேகம். பல்வேறு திரவியங்களால் நடந்த சிறப்பு அபிஷேகத்தை கண்டு பக்தர்கள் பரவசம். பொங்கல் பண்டிகை என்று நடைபெற இருந்த பட்டய கணக்காளர் CA தேர்வு 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையின் போது தேர்வா என அதிருப்தி எழுந்த நிலையில் தேர்வு தேதியை ஒத்திவைத்து அறிவிப்பு. அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் 49,000 கோடி ரூபாய் கடனில் 455 கோடி ரூபாய் செலுத்த உத்தரவிட்ட தேசிய கம்பெனி சட்ட ஆணையம். மக்களின் பணத்தை முதலீடாக பெற்ற வங்கிகளோ மைனாரிட்டி பாஜக அரசோ இதுவரை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யாத அவலம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய கேப்டன் பும்ரா ஆட்ட நாயகனாக தேர்வு. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற IPL ஏலத்தில் 2வது நாளில் 10.75 கோடி ரூபாய்க்கு புவனேஸ்வர் குமாரை கைப்பற்றிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 13 வயது வைபவ் சூரியவன்ஷியை 1.10 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ். அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இருந்து இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் விலகிய நிலையில் GV பிரகாஷ் இணைந்ததாக தகவல். கிரீடம் படத்துக்கு பிறகு அஜித் படத்துக்கு மீண்டும் இசையமைக்கும் GV பிரகாஷ். நடிகர் சிவா, கருணாகரன் நடிக்கும் சூதுகவும் 2 படம் வரும் 13இல் ரிலீஸ். விஜய் சேதுபதி நடித்த சூதுகவும் படத்தை போல சூதுகவும் 2ம் ரசிகர்களை கவரும் என எதிர்பார்ப்பு. இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம்.